சண்முகம் பரணி சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல ப்ரோமோ வந்திருக்கு. எல்லாருக்குமே புடிச்ச மாரி ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம சண்முகமும் பரணியும் வந்து கேஷுவலா வந்து போயிட்டே இருக்காங்க வண்டியில. அப்பன்னு பார்த்து சவுந்தரபாண்டி வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் நம்ம தோத்ததுக்கு முழு காரணம் யார்ரா? நீயே யோசிச்சு பாரு. அப்பா சனியன்பா. அவன் நம்ம கிட்ட கூட சொல்லாம இது மாதிரி பண்ணிட்டான்ப்பா. சொல்லியிருந்தா கூட நம்ம வேற ஏதாவது ஐடியா வந்து பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சனி எனக்கு முடிவு கட்டுறா. இனிமேட்டு அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது கையில் வந்து ஒரு பொருளை வந்து கொடுத்து அமுச்சு வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம பாக்கியமும் எசக்கியும் தடுக்கிறாங்க. என்னையா உனக்கு என்ன அறிவு இல்லாமல் போயிடுச்சா? உங்க அப்பா தான் இது மாதிரி சொல்றாங்கன்னா நீயும் இப்படி எடுத்துட்டு போற. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம எசக்கி எத்தனையோ வாட்டி தடுத்தும் கூட எங்களுக்கு அசிங்கமோ அவமரியாதையும் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வரப்போகுது. அடுத்தது பரணி என்ன பண்ணுவான்னு தெரியும் இல்லடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நகையை பற்றி தான் யோசிக்க ஆரம்பிப்பா பரணி. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகே நீ சொல்லிட்டல்லப்பா, நான் முடிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த வேலைக்காக வந்து போயிட்டுருக்காங்க. உடனே எசக்கி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அண்ணனுக்கு. இது மாதிரி பிரச்சனையாயிடுச்சு. சண்முகத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சனி அண்ணன் அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து ஆப்போசிட்டில் வந்து வேக வேகமாக வராங்க. இதை பார்த்தோன்னு வந்து என்னது இவர் வர போஸே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. சனியை எங்கே இருக்கான்னு சொல்லி கையில் இருக்கிற பொருளை வச்சு தேடுறாங்க. அச்சச்சோ நம்மளால தான் இவங்க தோற்று போனாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி முடிவு கொண்டுட்டாங்களோ. இப்போ என்ன பண்ணுறது? ஆல்ரெடி இவர் நம்மளை வந்து இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. பரணி தான் வந்து என்னை வந்து காப்பாற்றினாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ வாலண்டரியாக வந்து சிக்கிற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே இருந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தும் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது? ஓடிடுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. டேய் நில்றா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்களுக்கு ஆப்பு வச்சுட்டல்ல, நீ இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. நில்றா நில்றாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து கத்திக்கிட்டே வந்து வராங்க. பின்னாடி அந்த பொருளை வச்சு இது மாதிரி பண்ணிகிட்டே தான் வராங்க. இருந்தாலும் வந்து சனின்னு வந்து சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக வந்து வேக வேகமாக வந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சண்முகம் வந்து யதார்த்தமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வரப்ப நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சனியனுக்காக. என்னல்ல வண்டி பக்கத்தில் வந்து நிற்கிறேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? சண்முகம் திட்டாதல்ல, இங்கே நான் மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேன். முத்துப்பாண்டி வந்து என்னை அமுச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி நான் வந்து உன்னை வந்து காப்பாற்றுறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு என்ன செய்வ? நீ எது கேட்டாலும் செய்கிறேன். அப்படியா? ஜகா வாங்கக்கூடாது. நீ இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறேன்னா அது நான் நினச்சாதான் உண்டு. உனக்கு தெரியும்ல. ஆமாம் சண்முகம், நீ நினச்சா மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான். போன வாட்டி நான் உங்களை காப்பாற்றினேன், அதுக்காவது உண்மையை வந்து சொல்லுங்கள். நகையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ ஆல்ரெடி வந்து இவங்களுக்காக வந்து ஃபேவரேட்டாக வந்து செஞ்சதுனால தான் இது மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ இன்னமும் இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சால் அதுக்கப்புறம் என்றைக்குமே வந்து சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும் மன்னிக்க வாய்ப்பே இல்லை. இல்லையா எனக்கு தெரியாது. அப்போனா தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியப்பா நான் தான் உன்னை காப்பாற்றணும்னு. உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கியேன் நீ தப்பிச்ச. இல்லாட்டி என்ன வருதுன்னு தெரியுதா? பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முத்துப்பாண்டி என்ன செய்யலான் இருக்க? அப்போனா உனக்கு விஷயம்லாம் தெரியும், தெரிஞ்சும் தெரியாமல் வந்து இருக்க. சரி நீ என்கிட்ட சொல்ல வேணாம், ஆனால் நான் சொன்னதை வந்து செஞ்சனா நிச்சயம் வந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சண்முகம் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. சண்முகம் இவருக்கு ஏன்ப்பா நீ ஐடியா கொடுக்குற? நம்ம பேச்சை தான் இவர் கேட்க மாட்டேன்ட்டாப்புல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. பரணி பாப்பா தயவு செஞ்சு சண்முகமே வந்து பெரிய மனசுபடி இது மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ரகசியமாக வந்து சொல்லிடுறாங்க ஒரு விஷயத்த. உடனே இது போதும்ப்பா, நான் வந்து தப்பிச்சிடுவேன். இனிமேட்டு சவுந்தரபாண்டியனை பார்த்தும் முத்துப்பாண்டியனை பார்த்தும் எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல குடுக்குன்னு ஓடுறாங்க. டேய் நீயும் புத்திசாலித்தனமாக தான்டா யோசிக்கிற, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கிட்டருந்து எப்படி இந்த உண்மையெல்லாம் வாங்குவ? இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம வந்து மிரட்டிட மாட்டோமா? நிச்சயம் இதனால வந்து அவங்களே எங்கே இருந்தாலும் அந்த பொருளை எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? நிச்சயம் வந்து அந்த பொருளை வந்து கையும் களவுமா வந்து ஊர் மக்களை வச்சே பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சவுந்தரபாண்டி இது நாள் வரைக்கும் பண்ண திருட்டுத்தனத்தை காட்டிடுறான்ல வெட்ட வெளிக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூப்பர்ப்பா, ப்ரில்லியண்ட்டாக தான் யோசிக்கிற. சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து துரத்துறாங்க. சனி அண்ணனை வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. முத்துப்பாண்டியை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இல்லை சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க திட்டத்தை வந்து செயல்படுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் முத்துப்பாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.